இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 25, 2026, 25/1/2026, தமிழ் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 11ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ரேவதி நட்சத்திரம் மதியம் 1:37 வரை, அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். வளர்பிறை சப்தமி திதி இரவு 11:12 வரை, அதன் பிறகு அஷ்டமி திதி. அமிர்த சித்த யோகம். சிம்மம் மற்றும் கன்னி ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று ரத சப்தமி, வைவஸ்வத மனு, கரிநாள். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, சந்திரன். இன்று பிற்பகல் 1:37 சந்திரன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால மதியம் 1:37 வரை சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்னைக்கு மனசு ரொம்ப குழப்பத்தில் இருப்பீங்க. மனசு மட்டும் இல்லை, ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். உடல் ரீதியாக சோர்வுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அலைச்சல் இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதே சமயம் வண்டி வாகனம் அல்லது உங்களுடைய பொருட்கள் மீது கவனம் செலுத்துவது நல்லது. ஏதாவது ஒரு பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. அதனால புலம்பல்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய பதட்டமான சூழ்நிலை காரணமாக தடுமாற்றம் ஏற்படுறதுக்கும் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்று கோபத்தை தவிர்த்தால் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும். காரணம் என்னன்னா, மதியம் 1:37 சந்திரன் உங்க ராசிக்குள்ள வரும்பொழுது ராசிநாதன் உச்ச செவ்வாயின் பார்வையில் வராது. சந்திர மங்கள யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு எடுத்த காரியத்துல ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கும் புதிய வெற்றியை அனுபவித்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு மதியத்துக்கு மேல சந்தோஷ நிகழ்வுகள், மன தைரியம் ஏற்படுகின்ற, சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற, சொத்து சம்பந்தமான விஷயங்களில் குழப்பங்களில் நிவர்த்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகும். பகல் வேளையில், தட் இஸ் அப் டு 1 o'clock, மதியம் 1 மணி வரைக்கும் மனக்கவலைகள் இருக்கும், செலவுகள் இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் இருக்கும். மதியம் 1:37 ராசிக்குள்ள சந்திரன் வராரு. அதுவும் வளர்பிறை சந்திரன் ராசிநாதன் உச்ச செவ்வாயின் பார்வையில் வருது. உங்களுக்கு மனோபலத்தை கொடுக்கும். புதிய யுக்திகளை கையாள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இதனால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சுகமான நாள். வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு சந்தோஷத்தை இன்னைக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ராசிநாதன் செவ்வாய் உச்சமா இருக்காரு. அதோடு அவர் கூட 3 கிரக சேர்க்கை, செவ்வாயோட 3 கிரக சேர்க்கை, சூரியன், புதன், சுக்கிரன். இதில் சூரியன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருவோணம் 1ஆம் பாதத்தில் இருக்காது. அதே சமயம் சுக்கிரன் திருவோணம் 2ஆம் பாதத்தில். அதனால வேலை சம்பந்தமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கும், வசதி வாய்ப்புகள் பெருகும். அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கும், மீடியா தொழிலில் இருக்கிறவங்களுக்கும், குறிப்பாக மருத்துவ ரீதியான தொழில் செய்பவர்களுக்கும், டாக்டர்ஸ், மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், மெடிக்கல் பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ், இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. உங்களுடைய புகழ் ஓங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அரசாங்க அங்கீகாரம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ரிஷப ராசி. லாபஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகள் பற்றிய கவலைகளை ஏற்படுத்தும். ஆனால் உங்களுடைய மரியாதைக்கு பங்கம் ஏற்படாது. உங்களுடைய செல்வாக்குக்கு பங்கம் ஏற்படாது. அதே சமயம் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் உங்களுக்கு மனசுல சஞ்சலத்தை ஏற்படுத்தும். இத்தனை நாளாக ஒழுங்காக இருந்த உங்க மனைவி இன்னைக்கு திடீர்னு தேவையில்லாமல் சண்டை போடுவாங்க. உங்களுக்கு செலவுகளை கொடுப்பாங்க.
உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. மதியம் 1:37 சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வந்து விரையாதிபதி உச்ச செவ்வாயின் பார்வையில் வரும்பொழுது உங்களுக்கு வழக்கு சார்ந்த வெற்றிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவுல தேவையில்லாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் கணவர் கூடயோ இல்லை மனைவி கூடயோ பேச்சுவார்த்தையை குறைச்சிக்கிறது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். தந்தை வழியிலும் உங்களுக்கு இன்னைக்கு மனசஞ்சலம் இருக்கும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இன்றைக்கி மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே தந்தையை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறது இல்லை மருத்துவ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுன்னு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் இருக்கும். அரசாங்க ரீதியாகவோ அல்லது மேல் அதிகாரிகள் ரீதியாகவோ உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி தேவையில்லாத விஷயங்களை உங்கள் மேலதிகாரிகள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். அதுவும் மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை, உடம்பு உஷ்ணம் அல்லது உடம்புல ஏதாவது எரிச்சல் சம்பந்தமான சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பாதம் சம்பந்தமாக காலில், அதாவது உங்களுடைய பாதத்தில் கால் விரலில் அடிபடுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால மத்தியானத்துக்கு மேலே ஏதாவது இரும்பு சம்பந்தமான இடங்களில் ட்ராவல் பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது. வண்டி வாகன வகையிலும் இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டமான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். இது எதுக்கெடுத்தாலும் பிடிவாதம் பிடிக்கிறீங்க. உங்கள் பிடிவாதம் செலவுகளை ஏற்படுத்தும். இன்றைக்கி ஏதாவது ஒரு பிடிவாதத்தில் செலவு செஞ்சீங்கன்னா அது விரயத்தை ஏற்படுத்தும். யாரையும் நம்பி எந்த ஒரு பொருளையோ பணத்தையோ கொடுத்துடாதீங்க. அதே மாதிரி தொலைபேசி மூலமாக வரும் அழைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே பணவரையம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு செல்வாக்கு மிக்க நபர்களின் தொடர்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் செலவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்களை பற்றி கொஞ்சம் தேவையில்லாத பேச்சுக்களை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உறவுகளின் சந்திப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. நெருங்கிய நட்பு வட்டத்தின் உதவி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். இன்னைக்கு உடம்பு நோகிற மாதிரி, உடம்பு அசதி ஏற்படுற மாதிரி அலைச்சல் இருக்கும். உங்கள் வீட்டிலோ அல்லது வெளி உலகத்திலேயோ வெளி வட்டாரத்திலேயோ உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் ஏற்படும். அலைச்சல் ஏற்படுத்துகின்ற வேலை வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிடிவாதத்தில் சில விஷயங்களை பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு எதிரிகளால் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் நல்ல விஷயம்தான் நடக்கும். அவங்களால உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். ஆனால் அந்த பாதிப்பு உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும். அதே சமயம் பண விவகாரங்களில் யாரை நம்பியும் வார்த்தையை விட்டுறாதீங்க. அது உங்களுக்கு கௌரவத்துக்காக சில செலவுகளை பண்ணி நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளுக்கு பணம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை மிக்க நபர்களுடன் தொடர்பு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் எதிரிகள் அல்லது கடன் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அலுவல் ரீதியாக மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு அவசரப்பட்டு எந்த வார்த்தையை விட்டுறாதீங்க. இன்னைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மேல் அதிகாரிகளின் அவங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் உங்கள் பேரில் ஒரு வன்மத்தை ஏற்படுத்திப்பாங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்பட்டாலும் நட்புகள் ரீதியாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை சம்பந்தமாக இன்னைக்கு ஏதாவது ஒரு செலவு வரும் அல்லது வாழ்க்கை துணை மூலமாக பணவரையம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. உங்களால் செலவாகுமா இல்லை உங்கள் வாழ்க்கை துணையால் செலவாகுமாங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். அதனால் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கருமிங்கிற பேர் வாங்கினாலும் தப்பு கிடையாது. ஆனால் தேவையில்லாமல் செலவோ அல்லது ஏமாற்றமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடக ராசிநாதன் 9 மற்றும் 10ஆம் இடங்களில் வளர்வரை சந்திரனாக இருக்கார். அதனால் அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகளின் சந்திப்பு நிகழ்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு குதூகலத்தை ஏற்படுத்தும். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருகுவதற்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்து சேர்க்கை அல்லது வண்டி வாகன மாற்றம் ஏற்படுறதுக்கான யோகம் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அவங்க உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு இன்னைக்கு
விலையுயர்ந்த பொருட்கள், ஏதாவது ஒரு தங்க நகை உங்களுக்கோ உங்கள் மனைவிக்கோ அல்லது உங்கள் குழந்தைகளுக்கோ தங்க நகையால் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சந்தோஷ செய்தி செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவுல புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய யோகமான நாள். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஏட்டிக்கு போட்டியாக செயல்பட்ட நபர்கள் இன்னைக்கு பெரிய மனிதர்களின் மத்தியஸ்தத்துக்கு ஒத்து வந்து அவங்க உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. அவங்களுடைய பிடிவாத குணம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் சுகங்கள் அதிகரிக்கும், சொத்து சேர்க்கை ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று படிப்பு சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுக்காகவோ அல்லது உடன்பிறப்புகளுக்காகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளையோ உடன்பிறப்புகளையோ தம்பி தங்கைகளையோ மேல் படிப்புக்காக அயல்நாட்டுக்கு அனுப்புறதுக்கான சூழ்நிலை இருக்குது. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். அதே சமயம் கடன் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்கான முயற்சியிலும் ஓரளவுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற பார்ட்னர்ஷிப் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதுவும் மத்தியானம் 1:37 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுவும் வார்த்தைகளால் குழப்பத்தை ஏற்படுத்துவீர்கள். குறிப்பாக உங்கள் உறவுகளுக்குள்ள நீங்கள் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. அதே மாதிரி உங்கள் குடும்ப விஷயத்தில் உங்கள் உறவுகளின் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். கடந்த கால நண்பர்கள் அல்லது கடந்த கால எதிரிகளால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்றைக்கி தடுமாற்றம் ஏற்படும். அதே சமயம் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மருத்துவ ரீதியான செலவுகள், குறிப்பாக உங்களுக்கு தலைப்பகுதி அல்லது அடிவயிற்று பகுதியில் பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில் மத்தியானம் 1:37 வரைக்கும் உங்களுக்கு மனசில் இருந்த கவலை சஞ்சலத்தை ஏற்படுத்தும். தேவையில்லாத பேச்சுக்களால் உறவுகளின் மத்தியில் உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களுக்கு தீரா தலைவலி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் இன்று மதியம் 1:37 மேலே சந்திராஷ்டமம் முடிஞ்சு சந்திரன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது செவ்வாயின் பார்வையில் வருது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதன் மூலமாக புதிய யுக்திகள் மூலமாக வழக்குகளில் வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். எதிர்பாலினத்தவர்களால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக சில மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுத்து அதற்கான கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், நான் பிஸ்னஸ் பண்ணல, சொந்தமாக வேலை பண்ணல, நான் எம்ப்ளாய்டாக இருக்கேன், கவர்மெண்ட்டில் எம்ப்ளாய்டாக இருக்கேன், ப்ரைவேட்டில் எம்ப்ளாய்டாக இருக்கேன் அப்படின்னா அவர்களுக்கு வேலை நிமித்தமான முயற்சிகளில் எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் எதிரிகளாலேயே சரியாவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக வசதி வாய்ப்புகளும் பதவி உயர்வுகளும் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்றைக்கி மத்தியானம் சந்திராஷ்டமம் முடிஞ்சதுக்கப்புறமும் உங்களுக்கு உடல் சங்கடம் ஏற்பட்டதுக்கான சூழ்நிலை இருக்குது. மருத்துவ ரீதியான, அதாவது கால் பகுதியில், அடிவயிற்று பகுதியில், முட்டி பகுதியில், தொடை பகுதியில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அது சம்பந்தமான மருத்துவ செலவுகள் இன்று சங்கடத்தை ஏற்படுத்தும். வேலை சம்பந்தமான முயற்சிகளில் இன்றைக்கி இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுகக்குறைவு ஏற்படுவதிலிருந்து விடுதலை கிடைத்தாலும் ஆரோக்கியத்தில் சற்று சங்கடம் ஏற்படும். நிலம் சார்ந்த முதலீடுகள் கடனை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். கன்னி ராசி, இன்று பிற்பகல் 1:37 வரை சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட்டாலும் உறவுகள் விஷயத்தில் நீங்கள் சில அனுபவங்களை பெறுவதற்கான சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா மத்தியானம் 1:30 மேலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் துவங்குறது. இது வீட்டில் தேவையில்லாத பிரச்சனையை, வாக்குவாதத்தை ஏற்படுத்தும். தந்தை வழியில் உங்களுக்கு அனாவசிய பிரச்சனைகள், அனாவசிய சண்டைகள் அல்லது ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. காரணம் என்னென்னா 9ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் இங்கே அஸ்தங்கிதம் அடைஞ்சிருக்காரு. அதனால் அவருக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிக்கின்ற குழந்தைகள் வெற்றி அடைவார்கள். படிப்பில் ஆதாயத்தை பெறுவதற்கான சூழ்நிலை இருக்குது. ஆனால் வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று மதியத்துக்கு மேலே தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுடைய கௌரவத்தை குறைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் எந்த இடத்துலையும் உண்மையை பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி உண்மை பேச முடியாத சூழ்நிலை இருந்துன்னா பேசாமல் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு நிறுத்திட்டு வெளியில் வர்றது நல்லது. இன்றைக்கி நீங்கள் உண்மைக்கு புறம்பாக பேசினீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல அவமரியாதை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மதியத்துக்கு மேலே தேவையில்லாத பேச்சுக்களை குறைப்பது நல்லது.
ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். ஆனால் மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் பேசுகிற பேச்சு உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்களுடைய வேலை சம்பந்தமாக, படிப்பு சம்பந்தமாக, உங்களுடைய ஆசிரியர்கள் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அல்லது பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் குடும்பத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். பிடிவாதம் ஜாஸ்தி இருக்கும். எந்த இடத்துலையும் நான் சொல்கிறதான் கேட்கணும் அப்படின்ட்டு. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது உங்களுடைய நண்பர்களாலேயே உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று அமோக வளர்ச்சி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. சுகக்குறைவு ஏற்படாது. ஆனால் உடம்பு ரீதியாக ஏதோ அசதி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. துலாம் ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. வளர்வரை சந்திரனா, அதுவும் மத்தியானத்துக்கு மேலே 7ஆம் இடத்துக்கு வரும்போது செவ்வாயின் பார்வையில் வர்றார். உச்ச செவ்வாயின் பார்வையில் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் கிடைத்து அதனால் வசதி வாய்ப்புகள் பெருகுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். புதிய நட்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். அரசாங்க ரீதியாக அல்லது மேலதிகாரிகள் ரீதியாக உங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக சில வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொடுத்து சில இடத்துக்கு ட்ராவல் பண்ண வச்சாங்கன்னா அது உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கும். வேலை வாய்ப்பில் நீங்கள் கொஞ்சம் பதட்டமாக இருந்தீங்கன்னா தேவையில்லாத மனஸ்தாபத்தை கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட ஏற்படுத்துவீங்க. அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை தரும். உங்களிடம் ஒரு புதிய உத்வேகம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கார். அதனால் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும். மறைமுக வெற்றிகளில் தாமதத்தை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டாலும் இன்றைக்கி அலைச்சல் இருக்குது. உடல் சோர்வு, உடம்பு உஷ்ணம் அதிகரித்து உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இடமாற்றத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் நீங்கள் டபுள் மைண்டாக இருக்கீங்க. அடுத்தவங்க பேச்சை கேட்டு நல்லவங்க அட்வைஸ் கேட்காம இருக்கீங்க. பெரிய மனிதர்களின் தொடர்பை பயன்படுத்தி கொள்வது நல்லது. அடுத்தவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் கொடுக்குற இடத்துல இல்லை. அதனால் நீங்கள் யாருக்கும் அட்வைஸ் கொடுக்காதீங்க. இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே, அதாவது மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே நட்புகளின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளையும் வேலை மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வை தரும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமாக கடுமையான உழைப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். சுக அதிகரிப்பு ஏற்படும். நட்புகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். புதிய நட்புகளின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தி கொடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். வாக்கு சாதுரியம் ஏற்பட்டு அதிகார வார்த்தைகளை பயன்படுத்தி உங்கள் எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விருச்சிக ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதுவும் வளர்பிறை சந்திரன் இன்னைக்கு மத்தியானம் 1:30 மணி வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் புதனின் நட்சத்திர சாரத்தில். அதனால் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் செயல்பாடுகளை நீங்கள் விமர்சனம் பண்ணுவீங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் தப்பு இல்லை, உங்கள் சைட்லேயும் தப்பு இல்லை. உங்கள் வீடு சூழ்நிலை உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கவனம் பார்த்து கொள்வது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில், தட் இஸ் அப் டு 1:37 PM, மதியம் 1:37 வரைக்கும் உங்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்குற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அல்லது உங்கள் கூட வேலை பண்ணுறவங்களால மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. பிடிவாதம் பிடிப்பாங்க, ஆனால் அவங்களால ஜெயிக்க முடியாது. ஆனால் மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே உங்களுடைய எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மறைமுக எதிரிகள் அடங்கி போவார்கள். அதனால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு மதியத்துக்கு மேலே வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்களுக்கான முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி உங்களை மட்டம் தட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இது எல்லாமே மத்தியானம் வரைக்கும் தான். மத்தியானம் 1:30 மணி 2 மணிக்கு மேலே அவர்களுடைய செல்வாக்கு கரைவதற்கான சூழ்நிலை ஏற்படும்.
உங்களுடைய செல்வாக்கு உயரும். உங்களுடைய நட்பு ரீதியான முயற்சிகளில் நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். எதிரிகளை வெல்வதற்கான முயற்சியில் நீங்கள் வெற்றி அடைந்து அதனால் உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்பம் சார்ந்த விஷயம், குழந்தைகள் விஷயம், இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு இன்று மதியத்துக்கு மேலே நற்செய்திகள் வரும். ஆரோக்கிய விஷயத்தில் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் உடம்பு சோம்பேறித்தனமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை விடுத்துட்டு செயல்படுறது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில் மத்தியானம் 1:37 வரைக்கும் குழந்தைகளுடன் மனஸ்தாபம் அல்லது குழந்தைகளின் மீது கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை, முன்கோபம், பதட்டம் போன்ற விஷயங்களால் சங்கடப்படுவீங்க. இது உங்களுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாழ்க்கை துணையின் பிடிவாத குணம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். இன்னைக்கு உங்களுடைய கோபமோ அவருடைய பிடிவாத குணமோ சங்கடத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் அனாவசிய வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசி, இன்னைக்கு மத்தியானம் 1:30 வரைக்கும் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதிரிகளுக்காக வேலை பண்ணுவீங்க. நீங்கள் வேலை பண்ணுற விஷயம் எதுவுமே உங்களுக்கு சாதகமாக இருக்காது. அடுத்தவங்களுக்கு அதை பயன்படுத்திப்பாங்க. அதனால் இன்னைக்கு உங்களுக்கு பணவரையம், மனவரையம், அலைச்சல், உடல் விரயம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. வண்டி வாகன வகையில் பழுது பார்க்கும் செலவுகளும் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நண்பர்களின் ஆலோசனை அல்லது வாழ்க்கை துணையின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. உங்கள் பார்ட்னர்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் தங்களுக்கு சாதகமாக சுயநலமாக செயல்படுறதுனால அவங்களுடைய பேச்சுக்களை நம்பி அவசரப்பட்டு செயல்படாதீங்க. உங்களுடைய தந்தை வழியில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும். குடும்பத்தில் உடன்பிறப்புகள் விஷயத்திலோ அல்லது தந்தை விஷயத்திலோ இன்னைக்கு நீங்கள் பேசுகிற விஷயம் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். பங்காளிகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில் தட் இஸ் அப் டு 1:30 PM உங்களுக்கு மன உளைச்சல் அல்லது அலைச்சல் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. உடல் சோர்வும் ஏற்படும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் உங்களுக்கு மனச்சோர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். மதியம் 1:37 மேலே சந்திரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உங்களுடைய வார்த்தை ஜாலத்தை வைத்து வெற்றி காண்பதற்கான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கௌரவத்துக்காக சில செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. வார்த்தையை விட்டு சங்கடப்படுவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பிடிவாத குணத்துடன் செயல்படுவீர்கள். அதுவும் வேலை விஷயத்தில் நீங்கள் பிடிவாதம் பிடிச்சா தப்பு இல்லை. ஆனால் பங்காளிகள் விஷயத்தில், உடன்பிறப்புகள் விஷயத்தில், குழந்தைகள் விஷயத்தில், குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கெல்லாம் இன்னைக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படும். அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் காட்டாதீங்க. வியாபாரிகளுக்கு பண வருமானத்தில் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இன்னைக்கு செலவு ஜாஸ்தியாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். பிடிவாதத்தில் பேசுகிறீங்க. நீங்கள் பேசுகிறத விட உங்கள் அப்பா அதுக்கு மேலே பிடிவாதமாக பேசுகிறாரு. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் இன்னைக்கு ஓரளவுக்கு தெளிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மதியத்துக்கு மேலே உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வீட்டில் பிரச்சனையை உண்டு பண்ணாலும் வெளியில் உங்களுக்கு மரியாதையை பெற்று தருவது மட்டுமல்லாமல் லாபத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தும். வருமான தடைகள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். மகர ராசி, ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. அதனால கணவன் மனைவி உறவுல ஒரு புதிய அத்தியாயம் துவங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மனசை விட்டு பேசுங்க. இன்னைக்கு பேசுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு, சூழ்நிலை இருக்கு. மத்தியானம் 1:30 மேல வேலை விஷயமா அல்லது உங்களுடைய குடும்ப தேவைக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள். குழந்தைகளின் தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். குழந்தைகளுடைய பிடிவாத குணம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் இன்னைக்கு அவங்க பேச்சுக்கு நீங்க எதிர்வாதம் பண்ணுவீங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் அதிகாரமாக பேசி உங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகள் விஷயத்திலும் அதுவும் குறிப்பாக சகோதரிகள் இருந்தாங்கன்னா சகோதரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். அவங்க பிடிவாதம் பிடிச்சு சண்டை போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆர்ப்பாட்டம் அழிச்சாட்டியம் பண்ணுவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் பேச்சை தான் கேட்பாங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம். மதியத்துக்கு மேலே உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற சஞ்சலம் நிறைந்த குழப்பங்கள் நிறைந்த வாய்ப்புகள் இருந்தாலும் அதை எதிர்கொள்ளும் ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் விஷயத்தில் அவங்க பிடிவாதம் பிடிச்சிருப்பாங்க. அதை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
மதியத்துக்கு மேல நிலம், வீடு, மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாய நண்பர்களுக்கெல்லாம் இன்று அமோக வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்பு ரீதியாக உடம்பு அசதி இருக்கும், ஆனால் உடம்புல இருந்த வியாதி தீர்வை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடந்த காலத்தில் உங்கள் உடம்புல ஏதாவது ஆக்சிடென்ட்னால அடிபட்டிருந்தனாலோ இல்லை ரத்த காயம் ஏதாவது ஏற்பட்டிருந்தனாலோ அதனால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்னைக்கு உங்களுக்கு மனசில் சந்தோஷமும் பண வருமானமும் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி எடுத்தால் சந்தோஷம் மிகுதி ஏற்படும். வீடு, மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது வீட்டில் முதலீடு பண்ணுற விஷயங்களில் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை. எல்லாருக்கிட்டையும் அதிகாரமாக பேசுவீங்க, அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கோ தந்தை வழி சொத்து கிடைப்பதற்கோ வாய்ப்பு இருக்குது. கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும். இன்னைக்கு உங்கள் கூட பிறந்தவங்க உங்கள் பேச்சுக்கு ஆமாஞ்சாமி போட்டு உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. மதியத்துக்கு மேலே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை களைவதற்கான அதாவது வேண்டாத பொருளை தூக்கி போடுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. கும்பராசி ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்களில் வளர்வரை சந்திரன் இருப்பது சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்தும். குடும்பத்தில் பண வரவிற்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் பேசுகிற பேச்சு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்கள் ஆரோக்கியத்திலும் அது பாதிப்பை ஏற்படுத்தும். தொண்டை சம்பந்தமாக பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. விரயஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை, எதுவும் செவ்வாய் உச்சமாக இருக்காரு. அதனால் உங்களுக்கு அலுவல் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் அது வெளியூருக்கு வெளிநாட்டு பிரயாணத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை அதாவது உங்களுடைய பிஸ்னஸ் விஷயமா இப்போ முதலீடு பண்ணுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் சொந்தமாக வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அந்த வியாபாரத்திலையும் முதலீடு செய்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அரசாங்க அதிகாரிகள் விஷயத்திலோ அரசு விஷயத்திலோ இன்றைக்கி ஏதாவது எதிர்மறை பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனாலேயும் உங்களுக்கு கௌரவ குறைபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே சந்திரன் 3ஆம் இடத்துக்கு போயிட்டு செவ்வாயின் பார்வையில் வராரு. இது உங்களுக்கு வளர்ச்சியை தரும். தொழில் ரீதியான வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாகவோ வெளியூர் தொடர்புகள் மூலமாகவோ உங்களுக்கு ஆதாயமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். வழக்கு சம்பந்தமாக அதுவும் நிலம் சார்ந்த வழக்கு இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு வெளியூரில் கேஸ் நடந்ததுன்னா அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நட்பு ரீதியாக உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். நண்பர்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா அவங்க உங்களுக்கு திருப்பி ஃபிசிக்கலாக ஹெல்ப் பண்ணுவாங்க. பண உதவி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு பண தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இன்றைக்கி மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் கடன் சார்ந்த விஷயங்கள், அதாவது கடன் அடைக்கிறதுக்கான முயற்சியில் நீங்கள் இன்றைக்கி வெற்றி வாகை சூடுவீர்கள். அதற்கு உங்களுடைய நட்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். என்னதான் குழப்பம் இருக்குது, உடம்புல வியாதி இருக்குது, இல்லை பண விஷயத்தில் பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவி உறவில் பிரச்சனை இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்கறது யாருன்னா ஒன்றா உங்கள் கூட பிறந்தவங்க, அதுவும் குறிப்பாக மூத்த சகோதரர்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள். நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளின் பேச்சை கேட்டு அவங்களுடைய ஆலோசனை சொல்கிறாங்களேன்னு கேட்டு அவங்கள உதாசீனப்படுத்தாதீங்க. அவங்க பேச்சை கேட்டு நடக்கிறது நல்லது. இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே வியாபார விஷயமாக அல்லது பதவி விஷயமாக நீங்கள் அரசாங்கத்தில் வேலை செய்கிறவராக இருந்தால் இன்றைக்கி அரசாங்க வேலை விஷயமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும். பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. மீன ராசி மற்றும் 2ஆம் இடங்களில் வளர்வரை சந்திரன் இருப்பது சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்தும். உறவுகளின் சங்கமம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புதிய உறவுகளால் புதிய மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பொது வெளியில் உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் சில சங்கடத்தை ஏற்படுத்தும். மறைமுக எதிரிகளின் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்றைக்கி லாபம் அதிகரிக்கிறதுக்கும் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேம்பிளிங் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக ஏதாவது தொழில் பண்ணுறவராக இருந்தால் இன்றைக்கி வருமான அதிகரிப்பு ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களாக இருந்தால் இன்று வாக்கு வன்மையின் காரணமாக பெரிய மனிதர்களின் தொடர்பும் அரசாங்க அதிகாரிகளின் தொடர்பும் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பேச்சின் மூலமாக செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு வன்மை ஏற்பட்டு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பகல் வேளையில் உடல் சோர்வு இருக்கும், ஆனால் அலைச்சல் இருக்குது.
அதே சமயம் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால சில மன உளைச்சல்கள் இருக்குது. அவங்களுடைய டபுள் கேம் விஷயம் உங்களுக்கு இன்றைக்கி தெரிய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் பேச்சில் சாதுரியமாக செயல்பட்டீங்கன்னா அவர்களிடமிருந்தே உங்களுக்கு உண்மையை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்களை களைவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தமாக அல்லது நெஞ்சு சம்பந்தமாக எதுவும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க. பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் உங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும். உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் போட்ட முதலீட்டுக்கு இரட்டிப்பு லாபம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மதியத்துக்கு மேலே பண வருமானம் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். அதுவும் பகல் 1 மணி வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கு நட்புகளுடன் மனசில் இருக்கிற கவலையை போக்குற மாதிரி சில நல்ல செய்திகள் வரும். மதியத்துக்கு மேலே பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கடன் பற்றிய கவலைகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. நட்புகளின் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.